சேலத்தில் தகாத வார்த்தையில் திட்டியதால் மகன் கழுத்தறுத்ததை தொடர்ந்து சிகிச்சை பலனின்றி தந்தை பலியாகி இருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் விவரிக்க கேட்போம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? சேலம் சூரமங்கலம் மாணிக்க வாசகர் தெருவை சேர்ந்த செல்வகுமார் என்பவர் தமிழக வனத்துறையில் வனவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் மனைவி சண்முகவல்லி உயிரிழந்த நிலையில் தனது 2 மகன்களுடன் வசித்து வந்தார். குறிப்பாக தமிழகன் என்ற மூத்த மகன் தனியார் கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு சேலம் கொடலாம்பட்டி என்ற பகுதியில் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடையில் விற்பனை பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் செல்வகுமார் 2வது திருமணம் செய்வதற்காக பெண் தேடி வந்துள்ளார். இதனை அறிந்த மூத்த மகன் தமிழகன் தனது தந்தையிடம் கேட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தந்தை மகன் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் செல்வகுமார் முதலில் தன்னுடைய மகன் தமிழகனை இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த தமிழகனும் பதிலுக்கு செல்வகுமாரை தாக்கியுள்ளார். இதில் செல்வகுமாரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அந்த பகுதியை மயங்கி விழுந்தார். இதில் ஆத்திரம் அடங்காத தமிழகன் காய்கறிகள் நறுக்கும் கத்தியை கொண்டு செல்வகுமாரின் கழுத்தை அறுத்துள்ளார். பின்னர் அந்த அக்கம் பக்கத்தினர் செல்வகுமாரை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் சிகிச்சை பலனின்றி செல்வகுமார் உயிரிழந்துள்ளார். இதற்கு முன்பாகவே தமிழகன் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி சூரமங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.